இருக்கு. கிளினிக்கல் டிப்ரெஷன், மேஜர் டிப்ரெசிவ் டிஸார்டர், பெர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிஸார்டர், டிஸ்ரப்டிவ் மூட் டிஸ்ரெகுலேஷன் டிஸார்டர், பொம்பளைங்களுக்கு வர்றது ப்ரீ மென்சுரல் டிஸ்போரிக் டிஸார்டர், டிப்ரெசிவ் டிஸார்டர் டியூ டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன். நான் சொன்னேன் அப்பவே உங்களுக்கு, ஏதாவது ஒரு வியாதி, தீராத வியாதி இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தா டிப்ரெஷன் வந்துடும். போஸ்ட் நேட்டல் ப்ரீ நேட்டல் டிப்ரெஷன், குழந்தை பிறப்பதற்கு முன், குழந்தை பிறந்த பின் வரக்கூடிய டிப்ரெஷன். என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா, அதாவது சீதோஷ்ட நிலை மாறுபட்டால் வரக்கூடிய டிப்ரெஷன். இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர், பைபோலார் டிஸார்டர், ஆன்சைட்டி டிஸார்டர், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. சாதாரணமாகவே டிஸார்டர் அப்படிங்கிறது மனதுக்கு சம்பந்தப்பட்டது. மனது கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடல் உறுப்புகள் தன்னுடைய வேலையை சரியாக செய்ய வேண்டும் என்றால் மனதினுடைய கட்டளை சரியாக பிறப்பிக்கப்பட வேண்டும். உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு மனது மற்றும் மூளை, இது ரெண்டுக்குமே இருக்கு. மூளைங்கிறது ஏஜென்ட், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. மூளை கொடுக்கிற ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுது. மூளை, இந்த மூளை மனசு ரெண்டுமே சரியா வேலை பண்ணலன்னா உடம்புல இருக்கிற பார்ட் ஒண்ணுன்னா டிட்டீரியேட் ஆயிடும். யாருக்கு மனசு கெட்டு போகுது? ஃபர்ஸ்ட் வயிறு கெட்டு போயிடும். கேஸ்ட்ரிக் ட்ரபிள் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சிம்டம். யாருக்கு வயிறு கோளாறு வருது அப்படின்னு சொன்னா 99% மனதில் ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்களுக்கு. யாருக்கு மன அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு வயிறு கெட்டு போயிடும். மனிதனுடைய உறுப்புகளிலேயே எல்லா உறுப்பும் அத்தியாவசியம். ஆனால் அதி அத்தியாவசியம் உங்க வயிறு. வயிறு தான் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. போடுற சாப்பாடு ஜீரணிச்சு அதனுடைய சத்துவத்தை ரத்தத்தின் மூலமாக உடம்பில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் அனுப்புது. அதனுடைய முதல் வேலை வயிறு. தலைக்கும் வயிறுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. மனசுக்கும் வயிறுக்கும் கனெக்ஷன் இருக்கு. வயிறு கெட்டு போச்சுன்னா உடல் உறுப்புகள் எல்லாமே கெட்டு போயிடும். வயிறு தான் மூலம். ஸோ இந்த டிப்ரெஷன், மனதுங்கிறது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, உடல் உறுப்புகள் எல்லாமே தெரியுது. ஆனா உடலில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு உறுப்பு எதுன்னு கேட்டா மனது. மனசு எங்க இருக்குன்னே தெரியல, எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? ஆனா டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டாக்டர் டேப்லெட் கொடுத்துருவாரு. அவர் மனசுக்கு டேப்லெட் கொடுக்குறாரா? அவர் எங்க இருக்குது மனசுன்னு தெரியாது. அவர் கொடுக்கறது மூளைக்கு. மூளையை வேலை பண்ண மாதிரி பண்ணிடுவாரு. 3 மணி நேரம் எப்போ வேணாலும் படுத்துக்கிட்டே இருக்கணும். மூளை வேலை பண்ணாது. மூளை வேலை பண்ணாதானே ஆலோசனைகள் வருது. கெட்ட ஆலோசனைகள், பயம், பீதி, ஆதங்கம், இதெல்லாம் எங்க ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ள. அந்த மனசு எங்க வேலை பண்ணதுன்னா தலைக்குள்ள. ஸோ இப்போ இந்த ட்ரீட் பண்ற மனசை பத்தி ஃபர்ஸ்ட் நாம பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும். சரி, இந்த மனசு இருக்கட்டும். சாதாரணமாகவே